பரபரப்பான தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. மொத்தம் 108 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்கன்னு டிவிகே தொண்டர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட 17லிருந்து 20 தொகுதிகளில் வெறும் 900 வாக்குகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தாவேகா தோல்வியை தழுவியிருக்கதும் சொல்கிறாங்க. அப்போ 108 தொகுதி ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அதாவது போதுமான தொகுதியாக இருக்காது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 10 தொகுதிகள் தேவைப்படும். அதுலேயும் குறிப்பாக திருச்சி கிழக்கையும் சபாநாயகரையும் கழிச்சுட்டாங்க அப்படின்னாலும் ஒரு 118 தொகுதின்ற மாதிரி இந்த நம்பர்ஸோட போய் நிற்க முடியாது. ஏன்னா அது ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும்ன்றதுக்காக ஒரு 121 122 தொகுதிக்காக தாவேகா இப்போ பல இடங்களில் கடிதங்களை அனுப்பிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பல கட்சிகள் தாமாக முன் விஜயோட சேர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. அவங்க அந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காலையிலேருந்து செய்திகள் இருந்துச்சு. நேற்று இரவுலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, தாவேகாவோட ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் முழு ஆதரவை கொடுத்துருக்கிறதாகவும் அதை கொடுக்கறத அது ஒரு அதிகாரப்பூர்வமாக 11 மணிக்கு அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிறிஸ் ஜோடங்கர் சொன்னதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு. அந்த தகவலை இப்போ உறுதி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஒரு சில நிபந்தனைகளோட ஆதரவு தரோம், அதாவது எங்களுடைய 5 எம்எல்ஏக்களை நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக அனுப்புகிறோம், அவங்க ஆட்சி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைக்க போகிறாங்க. ராகுல் காந்தி விஜயோட முகம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய முகமாக மாறி இந்த 2 முகங்கள் ஒரு பெரிய ஒரு வெற்றியை தரப்போகுது அப்படின்ற மாதிரி பல முறை பேசியிருந்தாலும் கடைசி நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவேகாவை ஒரு என்ன சொல்கிறது ஒரு பந்தய குதிரை மாதிரியே பார்த்துட்டு அவங்கள ஒரு ஆசை காட்டுற மாதிரி காட்டி திமுக கிட்ட 27 சீட்டுகள் வாங்கி காங்கிரஸ் போய் நின்னாங்க. பட் 5 தொகுதிகள் மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் கூட தான் கூட்டணி போகிறோன்ற ஐடியா இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே அவங்களுடைய கட்சி தலைமை அவங்களுடைய கட்சியில் கூடிய முக்கிய தலைவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் வேண்டாம், ஒரு ரிஸ்க் இது, நம்ம திமுகவுடைய தொடருவோம், ஏன்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த வாய்ப்பை தவற விட்டாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. அதாவது 5 எம்எல்ஏக்களை அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவங்க அமைச்சர்கள் கேட்குறாங்களா என்னென்ன விஷயங்கள்லாம் புஷ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத சக்திகள் மதவாத சக்திகளுக்கு உங்கள் கூட்டணி இடம் தரக்கூடாது அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி மதவாத சக்திகளை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளுக்கும், அதாவது ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அவங்கள உள்ள நீங்கள் சேர்த்துருக்க கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையோட மட்டும்தான் இன்னைக்கு காங்கிரஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன களம் மாறி இருக்கு அப்படின்னா, 20 ஆண்டுகள் திமுகவோட 20 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியை முறிச்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்திருக்காங்க. இது நாட் ஃபார் இந்த ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மக்களவை தேர்தல் இதுலேயுமே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதா இங்கே ஹைலைட்டான விஷயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி வெளியே வந்துட்டா திமுகவுக்கு ஒரு பெரிய அடி ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இந்த வாட்டி இந்த காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதில் திமுக தரப்புல இருந்து ஒரு எதிர்குறல் வரும் இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட தயவில் நாங்கள் எங்களோட உழைப்பை கொட்டி உங்களை ஜெயிக்க வச்சுருக்கோம், பட் நீங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்போ புதுசாக வந்த கட்சி கூட போய் சேர்ந்தீங்கன்னா இது சந்தர்ப்பவாதம் இல்லையா, ஒரு பச்சோந்தித்தனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இது காங்கிரஸ் எடுத்த என்ன சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு காங்கிரஸ் எடுத்த சரியான முடிவுன்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் அதையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்தாலுமே இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்த இந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து கேட்டு முன் வச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை கூட்டணியில் இருந்தாலுமே நாங்கள் தேர்தலுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்தாலுமே காங்கிரஸ் இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கள் 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் எங்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அமைச்சர்கள்லாம் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு முன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் நடக்காத பட்சத்தில் நேர் ஆப்போசிட்டாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தாவேகா கூட இணைஞ்சிட்டாங்க. சரி, தாவேகாவுக்கு இதனால் என்ன பெரிய பலன் கிடைக்க போகுது, என்ன பெரிய ஒரு இது நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. இப்போ ஆந்திராவை எடுத்துக்கலாம், அதே மாதிரி கேரளாவை எடுத்துக்கலாம். ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தாவேகா கூடயும் காங்கிரஸ் கூடயும் சேர்த்து வச்செல்லாம் அவங்க பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக தாவேகாவும் காங்கிரஸும் இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் இன்னைக்கு தாவேகா தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிறத தாண்டி வரப்போகிற மக்களவை நாடாளுமன்ற தேர்தலில்
கண்டிப்பாக அவங்க இன்னும் பெரிய கட்சியாக, அதாவது இந்திய அளவில் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்ச ஒரு கட்சியாகவும் இந்திய அளவில் ஒரு பெரிய போட்டியாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய எம்பிக்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஷாக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுகளை கண்டிப்பாக திமுக எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசில் இருந்த ஒரு சரியான கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இருக்கனால தமிழக மக்கள் எப்பவுமே பாஜகவுக்கு ஒரு முக்கியமான இடத்த கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ ஓட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி தான் வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு, அதுவும் அதிமுக கூட்டணியால தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற இடத்துல தான் வந்து பாஜக இருக்கு. அப்போ அதிமுகவை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா புதுசா வந்த விஜயை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ திமுக தான் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்ற அந்த புள்ளியில இருந்தாங்க. பட் இந்த வாட்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்படியே டோட்டலா மாறி வந்து தாவேகா வின் பண்ணதுக்கு அப்புறமா மொத்த களமும் மாறுது, காட்சிகளும் மாறுது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இன்னைக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த அரசியல் களம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல காங்கிரஸோட அந்த நிர்வாக அமைப்பு குழு வந்து பனையூர் போறாங்க. அங்கே தாவேகா அலுவலகத்தில் வந்துட்டு விஜயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் மீட் பண்ணி இந்த கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு அறிவிக்க போறாங்க. ஸோ இந்த நிபந்தனைகள் இல்லை, அதாவது இந்த நிபந்தனை மட்டும் தான் வச்சிருக்காங்க. இனிமேல் வந்து அமைச்சர்களை பற்றியும் கேட்கலாம். சரி, ஓகே, இப்போ மொத்தமாக எவ்வளோ தொகுதி கிடைச்சிருக்கு விஜய்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 113 தொகுதி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒரு ஆதரவோட 113 இடங்களோட ஆதரவோட இருக்கார் இப்போதைக்கு. பட் இது 10மான்னு கேட்டால் இன்னும் தொகுதிகள் தேவை. அப்போ அது யாருக்கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்கும் போது இன்னொரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுகவில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் ஒரு நிபந்தனை வைக்கிறோம், உங்களுக்கு ஓகேயான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான 2 பேர், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி 2 பேரும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க விஜய்க்கு தாவேகா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா அதிமுக 2ஆ உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு செக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 20 எம்எல்ஏக்கள் இப்ப தயாரா இருக்காங்க தாவேகாக்கு ஆதரவு தருவதற்காக. நீங்க ஓகேனா நம்ம வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வச்சுக்கலாம். அதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு சாதகமா இருக்கும்போது தாவேகாக்கு ஆதரவாகவும், நமக்கு எதிராக இருக்கும்போது வெளிநடப்பு செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிமுக பேசிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சிவி சண்முகம் பேசிட்டு இருக்காரு. இதுல ஏன் இவரோட வாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிவுகள்ல அதிமுக ஜெயித்த மொத்த இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் சமூகம் சார்ந்த வேட்பாளர்கள் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எம்எல்ஏக்களா பார்க்கும்போது அவங்க எம்எல்ஏக்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு 20 எம்எல்ஏக்கள், அதையும் தாண்டி வந்து விஜய்க்கு ஆதரவா நிற்கக்கூடிய 20 எம்எல்ஏக்கள் அங்கே தயாரா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உள்ள வர்றாங்கன்னா அவங்களும் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அப்போ பாஜக இல்லாம பாஜகவை கலட்டி விட்டுட்டு அதிமுக மொத்தமா கூட்டணிக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்த முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டார். ஒரு பலவீனமான முடிவாக மாறிடும். புதிதாக வந்த கட்சிக்காக அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு போய் கூட்டணியில் சேர்க்கறது வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார். அதை தாண்டி அவங்க கேட்குற நிபந்தனைகள் ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்கும். முக்கியமான துறைகளில் அமைச்சர்கள் கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து விஜயும் ஒத்துக்க மாட்டார். ஸோ இந்த சிக்கல் போகும்போது அதிமுகவில் இப்படி ஒரு அணி உருவாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக அதிமுகவில் இந்த ஒரு அணி அந்த ஒரு அணி, அது வந்து 77க்கு அப்புறமா எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமாவே நிறைய அணிகளை வந்து அதிமுக பார்த்துருக்குது. பட் இந்த தேர்தலுமே அதிமுகவை 2ஆ உடைக்கிறதுக்கான அந்த ஒரு இடத்தை நோக்கி தான் தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக சொல்ல போனால் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே திடீர்னு வந்து இங்கே ஆதரவு சொல்லிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஷாக் ஆகிடும். ஆனால் ஏன் அதிமுக இந்த முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுன்னு சொல்றது காரணம் சொல்லியாச்சு. பட் ஆனால் ஏன் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இப்போது தாவேகா கிட்ட இருக்குது, விஜய் கிட்ட அதிகாரம் இருக்குது. ஸோ இப்போ அதிகாரம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் அதிகாரத்தோடு சேரும்போது நமக்கான நிறைய விஷயங்களை நம்ம வந்து சாதிச்சுக்க முடியும். நமக்கான திட்டங்கள், நமக்கான விஷயங்களை வந்து நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து பண்ணிட முடியும் அப்படின்ற இடத்துக்கு வந்து நகர்ந்து வராங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு அதிமுகவும் வருது. ஒரு காலத்தில் தாவேகா கூட யாருமே கூட்டணிக்கு போகலை, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற விஷயத்துக்குள்ள யாருமே வந்துட்டு அதை செவி கூட மடுக்கலை அப்படின்னு சொன்னதை தாண்டி இன்னைக்கு அதிமுகன்ற பெரிய கட்சி, இந்தியாவோட பாரம்பரிய கட்சியான காங்கிரஸ் கட்சி 2 பேரும் போட்டி போட்டு தாவேகா கூட வந்துட்டு நம்ம கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்ததெல்லாம் பெரிய வரலாறு தான். இதெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் நிகழ்வுலையும் பார்க்காத வரலாறாக வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்தில் ஒரு கரண்ட் அப்டேட்டாக அவன் சொல்லிடுறேன்.
என்ன ஆனாலும் மு.க.ஸ்டாலின் பக்கம்தான் நான் நிற்பேன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் மு.க.ஸ்டாலின் வீட்டிலேயே போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதுவும் ஒரு முக்கியமான நகர்வாக தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கமாக தாவேகா பக்கமாக ஆதரவுன்னு சொல்லி போகும்போது நேற்று இரவுல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோத்துட்டார்ல. அது எவ்வளோ சங்கட்டமான விஷயம். ஏன்னா ஒரு முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு. நல்ல எம்எல்ஏ, அவர் முதலமைச்சராக விட்டுருங்க, பட் நல்ல எம்எல்ஏ, அவர் தோக்கடிச்சிட்டீங்கன்ற அந்த ஒரு விஷயம் போச்சு. அவரும் கொளத்தூர் தொகுதியில் போயிட்டு அந்த கண்ணீர் விட்டு விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி சேகர்பாபு நின்று அழுதுகிட்டு இருந்தார். சேகர்பாபுவோட அழுகையை நிறைய பேர் அதை பாவமாகவே பார்க்கல. என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தோத்ததுக்கு ரீசனே நீ தான் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சிக்காரங்களே அவர் மேலே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது, விஜயை பற்றி கேள்வி கேட்ட நக்கலா பதில் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திமுகவோட தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கல, முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் மேலே இருந்த அந்த ஒரு அதிருப்தியை தாண்டி ஒட்டுமொத்தமாக திமுக ஒவ்வொரு தொகுதிகள்லையும் பண்ண ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியோட வெளிப்பாடு தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம். இதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா அதை யோசிச்சிருப்பாரு. அதோட வெளிப்பாடு தான் அந்த அழுகை இதெல்லாமே. ஆனால் பின்னாடி இந்த அழுதுட்டு இருந்தார் சேகர்பாபு, அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க அங்கேயே சாப்பாடு, அங்கேயே பக்கத்தில் ஒரு டாய்லெட்டில் அவங்களுடைய கழிவறை விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவங்க அங்கேயே தங்கி போராட்டம் பண்ணாங்க. அவ்வளோ வெயில், அவ்வளோ மழை அந்த காலத்தில். அப்போ டென்ட்டெல்லாம் கட்டி போராட்டம் பண்ணாங்க. அப்போ அந்த மக்கள் வச்ச ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, கொரோனா காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, மழைக்காலம், வெயில் காலம், எதை பற்றியும் யோசிக்காமல் கையில் க்ளவுஸை மாட்டிக்கிட்டு நீங்கள் கொடுத்த அந்த அழுக்கு அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொன்ன இடத்துல எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் பண்ணோம், சென்னையை இவ்வளோ அழகாக மாற்றினது காரணமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிசிபாலிட்டி தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது எதுக்காக அப்படின்னா, இப்படி ஒப்பந்த ஊழியர்களாக அங்கே இருக்கோம், எங்களை ஒரு அரசு ஊழியர்களாக மாற்றுவாங்க, எங்களை நிரந்தர ஒரு பணி கொடுப்பாங்க, நம்மளும் ஒரு அரசு வேலையில் இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் அவங்க அந்த அளவில் வேலையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு பார்த்த வேலைக்கு எங்களுக்கு கூலி கொடுங்கன்ற மாதிரி தான் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூலி படம் பார்த்துட்டு 11 மணிக்கு அந்த பக்கம் போகிறாங்க. அவங்க நைட் ட்வீட்லாம் போடுறாங்க. ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அவங்க கண்டுக்கவே இல்லை. அதை தாண்டி இந்த மாநகராட்சிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக எந்த அமைச்சர்களுமே போகல. குறிப்பாக சேகர்பாபு உட்பட யாருமே போகல. இத்தனையும் அறநிலையத்துறை அமைச்சர், ஆனால் அவருமே அந்த பகுதியாக போகல. அவர் தான் அதை நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் தான் எல்லாத்துக்கும் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தார். ஆலோசனை அதுன்னு சொன்னாங்க, 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொன்னாங்க. எந்த முடிவுமே எட்டப்படலை. அப்போது நான் அங்கே போயிருந்தேன், டேரெக்டாக போயிட்டு அவங்ககிட்ட பேட்டி கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு நிரந்தர பணியிடம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் அவங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. இவ்வளோ நாள் போராடுறோம்ல, இவ்வளோ நாள் போராடுறது எல்லா டிவிலையும் போடுறீங்கல்ல, கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், எங்களை பார்க்கலாம்ல, அட்லீஸ்ட் எங்களை ஒரு வாட்டி பார்த்துட்டு இதை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகலாம்ல, நீங்கள் கொடுக்க கூட வேணாம், அட்லீஸ்ட் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு செவி மடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே அதுதான் ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நாங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க தான், நாங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சவங்க தான், எங்களை ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னு தான் சொல்லி அவங்களும் சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த யோசிக்கும் போது அவங்கள நைட்டோட நைட்டாக பஸ்ஸில் ஏற்றி அவங்களுடைய கண்ணீர் மல்க அவங்க பேட்டி கொடுத்துட்டு போனதெல்லாம் கண் முன்னாடி நிற்கிது. அப்படி பார்க்கும்போது இன்னொரு பக்கம் சேகர்பாபு அழுகிறாரு, இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு இல்லையா. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக இதை பரப்பிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி திமுக அதிமுக 2 கட்சிகள்லையுமே இந்த மாதிரி அதிருப்திகள் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு புதுசாக ஒரு சக்தியை உள்ளே கொண்டு வந்திருக்கு. அந்த சக்தி தான் இப்போ தாவேக்காவாக நிற்கிது. ஸோ தாவேக்கா என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நேரில் சந்திச்சு, விஜய் அவர்கள் நேரில் சந்திச்சு காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த தேர்தல் எல்லாமே தாவேக்காவும் காங்கிரஸும் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் பண்ணிய விஷயங்கள் முன்னாடி பண்ணாங்க இல்லையா, சில விஷயங்கள் அதுக்கும்
தாவேக்கா பதிலளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்ச டிபேட்ஸ்லேயே வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. திமுக செயலை கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு காலம் நம்ம கூட இருந்துட்டு பிரதர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பிரதர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தா மக்களே வந்துட்டு விஜய் பக்கம் போயிட்டாங்க. ஸோ வந்து ராகுல் காந்தியும் வந்துட்டு விஜய் பக்கம் போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது எடுத்துக்கணும். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய சூப்பர் அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து வந்து வீடியோக்குள்ள நம்ம பேசலாம், அதை பற்றி நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அரசியல் களம் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 6-7 தொகுதி வந்து தேவைப்படுது, 6-7 இடங்கள் தேவைப்படுது. அதை யாருக்கிட்ட இருந்து விஜய் பெற போறாரு? ஏன்னா வந்து என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே வந்து விஜய் கடிதம் அனுப்பலன்னு சொல்றாங்க. இப்போ அதிமுகவே தானா வந்து தான் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க தாவேகா கூட சேர்றதுக்கு. ஆனால் விஜய் எந்த இடத்துக்கும் கடிதம் அனுப்பலை. ஆனால் விஜய் கடிதம் அனுப்பல எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில், குறிப்பாக விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு. ஸோ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க? இது போக பாமக கிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் பாமக கிட்ட போகும்போது விசிகா வருவாங்களான்னு தெரியாது, விசிகா வந்தால் பாமக வருவாங்களான்னு தெரியாது. இந்த சிக்கலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை தாண்டி வந்து நீ காங்கிரஸ் உள்ளே வரும்போதே வந்து இந்த மதவாத சக்திகளுக்கு நீங்கள் அனுமதி அளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாமகவும் விசிகாவையும் என்னவா எடுத்துப்பாங்க, மதம் தாண்டி வந்து அதை என்னவா எடுத்துப்பாங்கன்றதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. இவங்களை உள்ள சேர்க்கறதுனால இப்போ விசிகா கூட வந்து ஒரு பொதுவான கட்சியாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பாமக எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சமூகம் சார்ந்த கட்சி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 26 அதாவது பொது தொகுதிகளில் தலித் ஜெயிச்சிருக்காங்க 26 இடத்துல. அதாவது சமூக நீதின்னு பேசுகிறாங்க இல்லையா மற்ற கட்சிகளில், சமூக நீதினா வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுகிறாங்கல்ல, அந்த இடத்த நிரூபித்து காட்டிருக்காங்க ப்ராக்டிக்கலாக. 26 இடத்துல, அதுவும் பொது தொகுதியில் அவங்கள வந்து ஜாதி பார்த்து நிப்பாட்டலை. இந்த தொகுதியில் இந்த ஜாதிக்காரனை போட்டால் தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எவனும் எந்த ஜாதியும் பார்க்கல. வேட்பாளர் முகத்தை கூட சரியாக பார்க்காம தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா ஒரு பக்கம் வந்து விஜயோட முகம் விசிலோட தான் ஜெயிச்சிருக்குன்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதியை விட்டுட்டு பணத்தை விட்டுட்டு பணம்ன்ற விஷயத்தெல்லாம் பற்றி மக்கள் யோசிக்காமல் ஒரே மூச்சா நாங்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறோம்னு சொல்லிட்டு வாக்குகளை போட்டிருக்காங்க. இது சொல்லப்போனால் இதுதான் உண்மையிலே அடிப்படை அரசியல் மாற்றம். சீமான் அவர்கள் சொல்லிட்டே இருப்பார் இல்லையா, அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும், இவங்கெல்லாம் வந்து தொட்டச்சி எறியணும்னு சொல்லுவார்ல, அந்த விஷயத்த வந்து விஜய் அவர்கள் ஆல்ரெடி பண்ணிட்டாரு, ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டாரு. பேசி பண்ணாமல் பேசாமே வந்து விஜயர்கள் அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் வந்துட்டு இதில் தெரிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஹெல்த்தியான கூட்டணியாக இருக்குமா? அடுத்த கட்ட தேர்தல்கள், அடுத்த கட்ட சந்திப்புகள் நடக்கும்போது இது இன்னும் வலுப்பெறுமா? இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஷாக்காக இருக்கும்? அதிமுக என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.